Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல நம்ம பார்க்க போற கடைசி வீடியோ இதுதான். ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கன்வெக்ஷனில் வரும். பட் வந்து தனியாக ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு சரௌண்டிங்க்கு டெம்பரேச்சரை லாஸ் பண்ணுது. ஸோ அப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி நடக்கும்போது ஃப்ளூயிட் அதாவது சரௌண்டிங்கோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று ரேடியேஷன் இருக்கணும், இல்லை அப்படின்னா கன்வெக்ஷன் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அதனாலதான் இந்த டாப்பிக்கை வந்து பொதுவாக தனியாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு அது எவ்வளவு தூரம் ஹீட்டை வந்து லாஸ்ட் பண்ணுது, எவ்வளவு டைத்துக்குள்ள லாஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கலோரிமீட்டர் எடுக்க போறோம். கலோரிமீட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம் வீடியோஸ்ல வந்து கலோரிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கலோரிமீட்டரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுல வாட்டர் எடுக்க போறோம். கலோரிமீட்டர்ல வாட்டர் எடுத்துக்க போறோம். அந்த வாட்டரோட அளவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு 350 கிராம் எடுக்கிறீங்க, இல்ல 400 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த வாட்டரை மெஷர் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த கலோரிமீட்டர்ல நீங்க வாட்டர் எடுக்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு மாஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ 300 ml எடுத்துக்கலாம், இல்ல 500 ml எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கக்கூடிய வாட்டரோட அளவை மெஷர் பண்ணிக்குவீங்க. அடுத்து இந்த கலோரிமீட்டர்ல ஒரு ஸ்டிர்னரும் தெர்மோமீட்டரும் நீங்க வச்சிருக்கிறீங்க, புரியுதா? ஸோ வாட்டரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கும், அதாவது சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் தான் வாட்டர்ல இருந்திருக்கும். அப்போ நீங்க சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கறத வாட்டர் மூலமா நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர்ல நீங்க அந்த தெர்மோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த பல்பு இந்த வாட்டர்ல டிப் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலா நீங்க ஹீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க மெஷர் பண்ண முடியும். அந்த டெம்பரேச்சர் தான் இந்த இடத்துல T1 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த டெம்பரேச்சர் என்ன, எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரௌண்டிங் டெம்பரேச்சரோட அளவு. ஸோ இப்போ சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டா அந்த வாட்டரை கலோரிமீட்டர்ல வச்சிருக்கீங்க. இப்போ இந்த கலோரிமீட்டரை ஹீட் பண்ண போறீங்க, புரியுதா? வாட்டரை ஹீட் பண்ண போறீங்க. ஒரு பர்னர் வச்சுக்கிட்டு நீங்க ஹீட் பண்ணலாம். வாட்டரை கலோரிமீட்டர்ல வச்சு ஹீட் பண்ணும்போது சரௌண்டிங் டெம்பரேச்சரோட அதிகமான டெம்பரேச்சருக்கு வர்ற மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா ஹீட் பண்ணணும். அப்படி ஹீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த டெம்பரேச்சரை நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா T2 அப்படிங்கிற டெம்பரேச்சரா நீங்க எடுத்துக்கணும். இப்போ வாட்டர்ல ரைஸ் ஆன டெம்பரேச்சர் T2, இனிஷியலா இருந்த டெம்பரேச்சர் T1. இந்த T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர், சரௌண்டிங்கோடது. T2 அப்படிங்கிறது ஹாட் ஃப்ளூயிடோடது, புரியுதா? ஹாட் வாட்டரோடது, புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஹீட்டர்லாம் ரிமூவ் பண்ணிட போறோம். இப்போ ஹீட்டரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கலோரிமீட்டர்ல வாட்டரை அப்படியே வச்சிருக்க போறோம். அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மினிட்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். அப்படி டெம்பரேச்சரை ஒவ்வொரு மினிட்டுக்கும் நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட்ல இருந்து டெம்பரேச்சர் எங்க போகும், ஹாட் ஃப்ளூயிட்ல இருந்து டெம்பரேச்சர் சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா T2 அப்படிங்கிற டெம்பரேச்சர் தான் இப்போ மேக்சிமமா இருந்திருக்கு இல்லையா? நீங்க ஹீட் பண்ணும்போது ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த டெம்பரேச்சர் தான் T2 அப்படிங்கிறது நீங்க மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க ஒவ்வொரு மினிட்டுக்கும் நீங்க டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், குறைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ 10 ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா டெல்டா Tயோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா T2 மைனஸ் T1 அப்படின்னு வரும். ஏன்னா சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஸோ ஹாட் ஃப்ளூயிட்ல இருந்தா சரௌண்டிங்க்கு டெம்பரேச்சர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால T2 மைனஸ் T1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நீங்க ஒவ்வொரு மினிட்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீடிங்கை மெஷர் பண்ணி இந்த மாதிரி வந்து பிளாட் பண்ணணும். இப்படி பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கர்வ்டு பாத் வந்து கிடைக்குது. இந்த டாட் வச்சுக்கிறது எல்லாமே ரீடிங். ஸோ டெல்டா T அப்படிங்கிறது நம்ம டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பார்த்தது. T1 வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ T1 பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த 20 டிகிரி செல்சியஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். T2 பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு மினிட்டுக்கும் T2 வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ T2 மைனஸ் T1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணோம்னா நமக்கு ஒரு கர்வ்டு பாத் வந்து நமக்கு கிடைக்குது, புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலிங் ஆஃப் ஹாட் வாட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஹாட் வாட்டரோட கூலிங்
பீரியட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து 1 2 3 4 எல்லாம் பாருங்க கொஞ்சம் மேல இருக்கு, அதே மாதிரி 5 6 7 எல்லாம் பாருங்க கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ 4 அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி வரும்போது உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு டெம்பரேச்சர் டிஃபரெண்ட், அதனால அதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. ஸோ ஒரு ஹாட் ஃப்ளூயிட் வந்து கூலிங் ஆகுது அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரெண்டா டிபெண்ட் பண்ணி இருக்கு, டிடி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ டிடியை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஹீட் லாஸ்ட் பை த பாடி இஸ் கிவன் என்க்ளோசர் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பாடி ஹீட் லாஸ் பண்ணுது அப்படின்னா அது என்க்ளோசர்ல இருக்கும்போது டெம்பரேச்சர் டிஃபரெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து இந்த இடத்துல தான் சொல்றாங்க. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் படி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஹீட் லாஸ்ட். ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரேட் ஆஃப் அப்படின்ட்டு வருதுன்னா அந்த இடத்துல நீங்க டைம் பீரியடை டிவைட் பண்ணணும். ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபரை பர்டிகுலர் டைம் பீரியடா நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அது வந்து ரேட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு எப்படி சொல்லுவோம், யூனிட் வந்து ஜூல்னு சொல்லுவோமா, ஜூல்ஸ் பை செகண்ட். பர் செகண்டுக்கு எவ்வளவு ஹீட் லாஸ் நடக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல ரேட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டிக்யூ டிவைடிங் பை டிடி. இந்த இடத்துல மைனஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க. மைனஸ் ஏன் டினோட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் ஆகுது. ஸோ ஹீட் வந்து லாஸ் ஆகுது, அதனால இந்த இடத்துல மைனஸ் சைன் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்யூ டிவைடிங் பை டிடி அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா T2 மைனஸ் T1க்கு ப்ரொபோஷனலா இருக்கு. எப்படி டிக்யூ டிவைடிங் பை டிடி பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் டிஃபரெண்ட். யார் கண்டுபிடிச்சாங்க, நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ப்ரொபோஷனல்ல நீங்க ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா கே அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கே அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ல வேற வேற மாதிரி இருக்கும். அது வந்து கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா in terms of specific heat capacity dq is equal to ms dt2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்ல என்ன டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் அப்படிங்கிறத dt2 அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்றாங்க, இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் இந்த ஸ்பெசிபிக் ஹீட் வர்ற மாதிரி ஹீட்லயே இந்த ஈக்குவேஷன்ல டிடியால டிவைட் பண்றாங்க. டிடியால டிவைட் பண்ணாங்கன்னா ms இன்ட்டு dt2 டிவைடிங் பை dt அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த மூணாவது ஈக்குவேஷனையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்றாங்க. ஏன் ஈக்குவல் பண்றாங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்க டிக்யூ டிவைடிங் பை டிடி இருக்கு, இங்கேயும் டிக்யூ டிவைடிங் பை டிடி இருக்கு. அப்போ கே இன்ட்டு T2 மைனஸ் T1ம் ரைட் சைட்ல பாருங்க ms dt2 டிவைடிங் பை டிடி இருக்கா, இதையும் வந்து ஈக்குவல் பண்றாங்க. ஈக்குவல் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நமக்கு கிடைக்குது. புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அந்த ஈக்குவேஷனையும் இந்த சப்ஸ்டன்ஸுக்குள்ளேயே என்ன ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு ஸ்பெசிபிக் ஹீட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர முடியாது, அந்த ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்றாங்க. புரியுதா? எப்படி மாறுச்சு அப்படின்னா நம்ம டிவைடிங் பை டிடி டைம் பீரியடால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அது ரேட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும் இல்லையா. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்காங்க. இப்போ இந்த T2 மைனஸ் T1 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம், இந்த டிடியை நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ இப்படி மாத்தினீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த எம்எஸ்ஐயும் நீங்க ரைட் சைடில் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்துடும். புரியுதா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் கே இஸ் ஈக்குவல் டு கே டிவைடிங் பை எம்எஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க. ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கேபிட்டல் கே இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் கே டிவைடிங் பை எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்போ ரைட் சைடில் கே அப்படிங்கிற ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் ஆயிருமா. ஸோ லெஃப்ட் சைடில் dt2 டிவைடிங் பை T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கேபிட்டல் கே இன்ட்டு டிடி அப்படின்ட்டு வரும். இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்றோம். ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு போத் சைடும் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணும்போது வேல்யூஸ் மாறாது. அதனால இந்த ரெண்டு சைடுமே இன்டகிரேட் பண்ணி சிம்பிளை பண்றாங்க. அப்போ இன்டகிரேட் பண்றாங்கன்னா இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் 1/x எப்படி வரும் அப்படின்னா log x னு வரும். ஸோ log ஆஃப் T2 மைனஸ் T1 இந்த இடத்துல x பதிலாக T2 மைனஸ் T1 இருக்கு. புரியுதா? ஸோ which is equal to ரைட் சைடில் பாருங்க k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், dt வந்து t ஆ மாறிடும். ஸோ இன்டகிரேட்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எடுக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா e பவர் x அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றோம்னா இந்த லாக் கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரு லெஃப்ட் சைடு வந்து e பவர்
log t2 minus t1, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் கேடி பிளஸ் சி அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இ லாக் வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா t2 மைனஸ் t1 இருக்கு, ரைட் சைடு வந்து கேன்சல் ஆகாது. அதனால அது வந்து இ பவர் மைனஸ் கேடி பிளஸ் சி அப்படின்ட்டு ஒரு டேர்மா வருது. ஸோ இப்போ பிளஸ் சைன் தானே இருக்கு, அப்போ ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கலாமா, இ பவர் மைனஸ் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இ பவர் சி அப்படிங்கிறத இன்னொரு கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட் தானே, சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எடுத்தீங்கன்னா மறுபடியும் கான்ஸ்டன்ட் தான் வரும். அந்த நியூ கான்ஸ்டன்டா சி டேஷ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சி டேஷ் அப்படின்ட்டு வருது, இ பவர் மைனஸ் கேடி அப்படின்ட்டு வருது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த t1 அப்படிங்கிறது மைனஸ் இருக்கு, ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் சைனா மாறிடும். அப்போ t2 இஸ் ஈக்குவல் டு t1 பிளஸ் சி டேஷ் இ பவர் மைனஸ் கேடி அப்படிங்கிறது ஒரு புது ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்குது. கே இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸோட இந்த டெம்பரேச்சர் t2 அப்படிங்கிற அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை உங்களால இந்த ஈக்குவேஷன்ல இருந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கை வெரிஃபை பண்றாங்க. அப்படி பண்றதுக்கு எகைன் வந்து நம்ம கலோரிமீட்டர் எடுத்துக்கிறோம். இந்த கலோரிமீட்டர்ல பாருங்க ரெண்டு ஃப்ளூயிட் வச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட் வச்சிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட் வச்சிருக்காங்க. டபுள் வால்டு வெசல் பார்த்தீங்கன்னா இது இந்த வி அப்படிங்கிறது டபுள் வால்டு வெசல், சி அப்படிங்கிறது இந்த இடத்துல காப்பர் கலோரிமெட்ரி, புரியுதுங்களா? ஸோ காப்பர் கலோரிமெட்ரி பார்த்தீங்கன்னா டபுள் வால்டு வெசலுக்கு உள்ள வந்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல 2 தெர்மோமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 2 தெர்மோமீட்டரும் பார்த்தீங்கன்னா கார்க்ஸை வச்சு நல்லா ஹோல்டு பண்ணிக்காங்க. அதனால சரௌண்டிங்குக்கும் இந்த சிஸ்டமுக்கும் டெம்பரேச்சர் டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ஸ்டிரரும் பார்த்தீங்க அப்படின்னா கார்க்ஸ் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா அடைச்சிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரீடிங் எடுக்க போறாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு ரீடிங் எடுக்க போறாங்க. ஸோ அப்படி ரீடிங் எடுக்கும்போது t1 டெம்பரேச்சர் t2 டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. t1 t2 வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஸோ ஒரு 10 ரீடிங் 15 ரீடிங் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடு. ஸோ அப்படி ஈவனா இருக்கணும், புரியுங்களா? 5 நிமிஷத்துக்கு ஒரு கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்க 10 ரீடிங் எடுக்கும்போது கரெக்டா அந்த ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நீங்க ரீடிங் எடுக்கணும், புரியுதா? அந்த மாதிரி. ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாக் t2 மைனஸ் t1 அப்படிங்கிறது கால்குலேட் பண்றாங்க, லாக் t2 மைனஸ் t1 கால்குலேட் பண்றாங்க. அதே மாதிரி டைம் பீரியட் எடுத்துக்கிறாங்க. ஸோ எவ்ரி 2 மினிட்ஸ் எடுக்கலாம், எவ்ரி 5 மினிட்ஸ் எடுக்கலாம், எவ்ரி 1 மினிட் எடுக்கலாம். இது வந்து நம்ம எடுத்துக்கிற பொறுப்பு தான். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிராஃப் பிளாட் பண்ணிக்காங்க பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பிளாட் பண்ணிக்காங்க. ஒய் ஆக்சிஸ்ல லாக் t2 மைனஸ் t1 எடுத்திருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் பீரியட் எடுத்திருக்காங்க. இப்படி டைம் பீரியட் லாக் வேல்யூஸ் எடுக்கும்போது அதுல நீங்க வந்து பிளாட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்வர்டா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்லோப் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்லோப் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ் எடுக்கும்போது dy டிவைடட் பை dx, dy பை dx பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கு ஸ்லோப்ல. ஸோ அப்படி ஸ்லோப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் கிடைச்சது அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டை பொறுத்து தான் அந்த ரேட் ஆஃப் கூலிங் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படிதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கை வெரிஃபை பண்றாங்க. இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல பாருங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்த்தலாமா? ஸோ எ பேக் ஃபில்டு வித் ஹாட் ஃபுட். ஸோ ஹாட் ஃபுட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேக்ல வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதோட டெம்பரேச்சர் பாருங்க 94 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அதுல இருந்து 86 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுது, புரியுதா? ஸோ 94 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 86 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் எடுத்துக்குது, புரியுதா? 2 மினிட்ஸ் எடுத்துக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது, புரியுதுங்களா? 20 டிகிரி செல்சியஸ்ல ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது 94 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 86 டிகிரி செல்சியஸ்க்கு மாறும்போது பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் எடுத்துக்குது. இப்போ 71 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 69 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க ஏவரேஜ் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் கூலிங் என்ன? ரேட் ஆஃப் கூலிங் will be equal to k into delta t. மைனஸ் சைன் எல்லாம் இந்த இடத்துல போடல, ஏன்னா ஹீட் லாஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஸோ ரேட் ஆஃப் கூலிங் அப்படிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைடிங் பை டைம் பீரியட், இல்லையா? ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைடிங் பை டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு k into delta t. புரியுதா? k into delta t.
இப்போ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல கே வேல்யூ எல்லாம் கொடுக்கல, பட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் எப்படி அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் எவ்வளவு வருது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவு வருது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, ஃபுட் என்ன பண்ணணும் அப்படின்னா 94 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 86 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் எவ்வளவு இந்த இடத்துல, 94 மைனஸ் 86 எவ்வளவு, 8 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் வருதா. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்றீங்க அப்படின்னா 8 டிவைடிங் பை மினிட்ஸ் எவ்வளவு, 2 மினிட்ஸா. ஸோ 8 டிவைடிங் பை 2 இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல கே வேல்யூ நமக்கு தெரியாது, டெல்டா டி. இந்த இடத்துல டெல்டா டி அப்படிங்கிறது என்னன்னா, சப்ஸ்டன்ஸ்ல டெம்பரேச்சர் வந்து ரெண்டு டெம்பரேச்சர் இருக்கு. இந்த இடத்துல 94 86 ரெண்டு டெம்பரேச்சர் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கும் ஏவரேஜ் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்ல இருந்து எவ்வளவு ஹீட் சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். புரியுதா. அந்த டெல்டா டி அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். டிஃபரன்ஸ் ஆஃப் T2 அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். புரியுதா. இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் T2 அப்படிங்கிறது ஃபுட்டோட டெம்பரேச்சர் டிஃபரெண்ட். ஸோ ஃபுட்டோட டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவரேஜ் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஃபுட்டோட ஏவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 94 பிளஸ் 86 டிவைடிங் பை 2. இது எவ்வளவு வருது, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரும். கரெக்டா 180 வருது. ஸோ 180ல இருந்து 90 டிகிரி செல்சியஸ் வந்து ஏவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் வேணுமா. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா T1 எவ்வளவு, சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கா. அப்போ டெல்டா டி எவ்வளவு வருது, 90 மைனஸ் 20. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன டெம்பரேச்சர் போடணும் அப்படின்னா 70 போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுட்டு வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் சரௌண்டிங்க்கு லாஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ 8 டிவைடிங் பை 2 இஸ் ஈக்குவல் டு 70 இன்ட்டு கே அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இதே மாதிரி செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து 71 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 69 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் ஆகும். புரியுதா. இதே ஃபார்முலா தான், இதே மெத்தட் தான். இப்போ நீங்க இந்த இடத்துல டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் எவ்வளவு வருது, 71 மைனஸ் 69 எவ்வளவு வருது, 2 டிகிரி செல்சியஸ் இல்லையா. ஸோ 2 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் வரும். ஸோ இந்த ரேட் ஆஃப் கூலிங்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ 2 டிவைடிங் பை இங்க எத்தனை மினிட்ஸ் தெரியாது இல்லையா. ஸோ இந்த டைம் பீரியடை நீங்க அப்படி வச்சுக்கணும். இதுதான் கேட்கறாங்க இல்லையா, ஹவு லாங் வில் இட் டேக் டு கூல் ஃப்ரம் 71 டிகிரி செல்சியஸ் டு 69 டிகிரி செல்சியஸ். 2 டிவைடிங் பை டி அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல டி தான் கேட்கறாங்க, அதனால டி அப்படியே வச்சுக்கிறேன். ரைட் சைடு பாருங்க, கே நமக்கு எகைன் தெரியாது. அடுத்து பாருங்க இந்த இதோட ஏவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு, ஏவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 71 பிளஸ் 69 டிவைடிங் பை 2. இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு, 71 பிளஸ் 69 140 வருதா, 140 டிவைடிங் பை 2. அப்போ 70 டிகிரி செல்சியஸ் ஏவரேஜ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர், ஸோ இந்த டெம்பரேச்சருக்கும் சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ்க்கும் என்ன டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். புரியுதா. ஸோ இந்த இடத்துல ரெண்டு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் போடுறோம். ஸோ இப்போ இது வந்து பி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ டிவைடிங் பை பி அப்படின்ட்டு நீங்க ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஏ டிவைடிங் பை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ எவ்வளவு, 8/2 which is equal to 70k. அதையே வந்து நம்ம டிவைட் பண்றோம். 2 டிவைடிங் பை டி 50k. கரெக்டா. ஸோ கே கேன்சல் ஆயிருமா. அதே மாதிரி 8 டிவைடிங் பை 2 அப்படின்ட்டு அப்படி வருது. 8 டிவைடிங் பை 2 இன்ட்டு டி டிவைடிங் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் எழுதலாம். இந்த டேர்ம் அப்படி மேல கொண்டு வரணும் அப்படின்னா ப்ராடக்ட்ல இந்த மாதிரி தலைகீழா எழுதிக்கலாம். which is equal to 70 டிவைடிங் பை 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல 4 வருது, இந்த இடத்துல 2 வருது. ஸோ 2t is equal to 70 dividing by 50. ஓகேவா. ஸோ t is equal to 70 dividing by 2 into 50. கரெக்டா. ஸோ 70 dividing by 100
ஸோ இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூ 0.7 மினிட். இந்த 0.7 நீங்க என்ன பண்ணணும், 60ஆல ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ மினிட்ல இருந்து செகண்ட்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 0.7 into 60 போட்டீங்கன்னா செகண்ட்ஸ் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 42 செகண்ட்ஸ். ஸோ 42 செகண்ட்ஸ் தான் அந்த டெம்பரேச்சர் வந்து 71 இருந்து 69 ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைம் பீரியட். புரியுதா? இந்த இடத்துல ரேட் ஆஃப் கூலிங்ல வரக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சருக்கு மாறுது இல்லையா, அதை தான் நீங்க ரேட் ஆஃப் கூலிங்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டுக்குள்ள ஃபுட்டு லாஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்க்கு டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் வந்து 86 டிகிரி செல்சியஸா குறையணும் அப்படின்னா ரேட் ஆஃப் கூலிங் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போட்டிருக்கோம். புரியுதா? ஸோ இந்த இடத்துல 2 டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. இதோட பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் எடுக்கலான் இருக்கேன். ஸோ அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.